Hi students, welcome to our channel. இப்போ 11th எக்கனாமிக்ஸ்க்கு இந்த பப்ளிக் எக்ஸாம் 2025க்கான இம்பார்ட்டண்ட்டான 5 மார்க் கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். இதை பார்க்கறதுக்கு முன்னால் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோவுக்கும் லைக் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கிறங்க. 11th எக்கனாமிக்ஸ்க்கு நம்ம நிறைய வீடியோஸ் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். பட் இருந்தாலும் இந்த பப்ளிக் எக்ஸாம் அப்படின்னு வரும்போது இந்த பர்டிகுலர் வீடியோவில் நான் சொல்லக்கூடிய இந்த கொஷின்ஸ் மட்டும் நீங்கள் தரவாக படிச்சிங்கனாலே போதும். கண்டிப்பாக உங்களால் 7 into 5 35 மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். அதாவது அந்த பார்ட் 4ல் 7 5 மார்க் கொஷின்ஸுமே நீங்கள் அட்டன் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப முக்கியமான 5 மார்க் கொஷின்ஸ் ஃபார் போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியம்க்கு இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ தயவு செஞ்சு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிடாதீங்க. அதே போல் இந்த வீடியோவில் நான் சொல்லக்கூடிய எந்த ஒரு கொஷினையும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிடாமல் எல்லா கொஷின்ஸுமே தரவாக படித்தாதான் அட்டன் பண்ண முடியும். சரியா? ஓகே, இந்த மாதிரி முக்கியமான கொஷின்ஸ் என்னென்னு சாப்டர் வைஸ் இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சாப்டர் 1ல் கம்பேர் அண்ட் கான்ட்ராஸ்ட் வேரியஸ் டெஃபினிஷன் ஆஃப் எக்கனாமிக்ஸ். பொருளியலை பற்றிய பல்வேறு இலக்கணங்களை ஒப்பிட்டு வேறுபடுத்துக. எக்ஸ்பிளைன் பேசிக் ப்ராப்ளம்ஸ் ஆஃப் த எக்கானமி வித் த ஹெல்ப் ஆஃப் த ப்ரொடக்ஷன் பாசிபிலிட்டி கர்வ். உற்பத்தி வாய்ப்பு வளைகோட்டை கொண்டு பொருளாதாரத்தின் அடிப்படை பிரச்சனைகளை விவரி. எலாபரேட் த நேச்சர் ஆஃப் ஸ்கோப் ஆஃப் எக்கனாமிக்ஸ். பொருளியலின் தன்மை மற்றும் எல்லையை விவரி. சாப்டர் 1. சாப்டர் 2ல எக்ஸ்பிளைன் த லா ஆஃப் டிமாண்ட் அண்ட் இட்ஸ் எக்ஸப்ஷன்ஸ். தேவை விதி மற்றும் அதன் விதிவிலக்குகளை விவரி. எலுசிடேட் த லா ஆஃப் டிமினிஷிங் மார்ஜினல் யூட்டிலிட்டி வித் டயக்ராம். குறைந்த செல் இறுதிநிலை பயன்பாட்டு விதியை வரைபடத்துடன் விவரி. எக்ஸ்பிளைன் த லா ஆஃப் ஈக்விமார்ஜினல் யூட்டிலிட்டி. சம இறுதிநிலை பயன்பாட்டு விதியை விளக்குக. சாப்டர் 3. எக்ஸாமைன் த லா ஆஃப் வேரியபிள் ப்ரொபோர்ஷன்ஸ் வித் ஹெல்ப் ஆஃப் அ டயக்ராம். மாறும் விகித விளைவு விதியை வரைபடத்துடன் விவரி. எலுசிடேட் த லா ஆஃப் ரிட்டர்ன்ஸ் டு ஸ்கேல் இல்லஸ்ட்ரேட். விகித அளவு விளைவு விதியை உதாரணத்துடன் விளக்குக. List out the proportions of isoquants with the help of a diagram. சம அளவு உற்பத்தி கோட்டின் பண்புகளை வரைபடத்துடன் விளக்குக. Chapter 4. If total cost equal to 10 plus Q3, find out AC, AVC, TFC, AFC when Q equal to 5. மொத்த செலவு 10 கூட்டல் Q3, Q equal to 5 எனில் AC, AVC, TFC, AFC ஆகியவற்றை கண்டுபிடி. Bring out the relationship between AR and MR curve under various price conditions. பல்வேறுபட்ட விலை நிலைகளில் AR மற்றும் MR கோடுகளுக்கு இடையேயான தொடர்பை விளக்குக. Chapter 5. Explain price and output determined under monopolistic competition with the help of a diagram. முன்னுரிமை போட்டியில் விலை மற்றும் உற்பத்தி அளவை தீர்மானிப்பதை வரைபடத்துடன் விளக்குக. How price and output determined under the perfect conditions. முற்றுரிமை போட்டியில் எவ்வாறு விலை மற்றும் உற்பத்தி அளவு தீர்மானிக்கப்படுகிறது. Bring out the features of perfect competitions. நிறைவு போட்டியின் இயல்புகளை விளக்குக. Next chapter 6. Illustrate the Ricardian theory of rent. ரிகார்டோவின் வார கோட்பாட்டை எடுத்துக்காட்டுடன் விளக்குக. எலுசிடேட் த லோனபிள் ஃபண்ட் தியரி ஆஃப் இன்ட்ரெஸ்ட். கடன் நிதி வட்டி கோட்பாட்டை விளக்குக. எக்ஸ்பிளைன் த மார்ஜினல் ப்ரொடக்டிவிட்டி தியரி ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன். இறுதிநிலை உற்பத்தி திறன் பகிர்வு கோட்பாட்டை விளக்குக. சாப்டர் 7. எக்ஸ்பிளைன் த ஸ்ட்ராங் ஃபீச்சர்ஸ் ஆஃப் இந்தியன் எக்கானமி. இந்திய பொருளாதாரத்தின் வலுவான அம்சங்களை விவரி. Bring out Jawaharlal Nehru's contribution to the idea of economic development. பொருளாதார முன்னேற்ற கருத்துகளில் ஜவஹர்லால் நேருவின் பங்கை வெளிக்கொணர்க. Chapter 8. Explain the role of SSI in economic development. பொருளாதார முன்னேற்றத்தில் சிறுதொழில் நிறுவனங்களின் பங்கினை விவரி. Explain the objectives of nationalization of commercial banks. வணிக வங்கிகள் தேசியமயமாக்கப்பட்டதன் நோக்கங்களை விவரி. Chapter 9. Discuss the important initiative taken by the government of India towards industrial policy. தொழிற்கொள்கை தொடர்பாக இந்திய அரசு மேற்கொண்ட முயற்சிகளை விளக்குக. Describe the salient features of EXIM policy 2015 to 2020. 2015-2020 ஆண்டிற்கான ஏற்றுமதி இறக்குமதி கொள்கையில் சிறப்பியல்புகளை விளக்குக.
சாப்டர் 10 டிஸ்கஸ் த ப்ராப்ளம்ஸ் ஆஃப் ரூரல் எக்கானமி, ஊரக பொருளாதார பிரச்சனைகளை ஆராய்க. அனலைஸ் த காஸ் ஃபார் ரூரல் இன்டெப்டட்னஸ், ஊரக கடன்களுக்கான காரணங்களை ஆராய்க. சாப்டர் 11 எக்ஸ்பிளைன் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் இன் தமிழ்நாடு, பொதுத்துறை போக்குவரத்து முறையினை விளக்குக. டிஸ்கிரைப் த குவான்டிடேட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் பாப்புலேஷன், மக்கள் தொகையின் தரமான அம்சங்களை விவரி. லாஸ்ட் சாப்டர் 12 வாட் ஆர் த ஐடியாஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி யூஸ்ட் இன் எக்கனாமிக்ஸ், பொருளியல் துறையில் தகவல் தொழில்நுட்பங்கள் எவ்வாறு பயன்படுத்தப்படுகின்றன. கால்குலேட் த எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட் ஃபார் த டிமாண்ட் ஸ்கெடியூல் பை யூசிங் டிஃபரன்ஷியல் கால்குலஸ் மெத்தட் P = 60 minus 0.2Q where price is 0, ₹20, ₹40. வகைக்கெழு கணித முறையை பயன்படுத்தி தேவையின் சமன்பாடு P = 60, 0.2Q ஆக இருக்கும்போது P = 0, P = 20, P = 40 என்றால் தேவை நெகிழ்ச்சி கெழு மதிப்பு காண்க. தட்ஸ் இட். 29 கொஸ்டின்ஸ் மட்டும்தான். இதை மட்டும் தரவா படிங்க. கண்டிப்பாக நீங்கள் அந்த பார்ட்டில் எல்லா கொஸ்டின்ஸுமே அட்டன் பண்ணலாம். சரியா? தேங்க்யூ.